வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்ப கலர்ஃபுல்லான ரொம்பவே சுவையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பீட்ரூட் இட்லி. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. எப்போவுமே ஒரே மாதிரி இட்லி செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடியாக வெட்டி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை கழுவிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக எடுத்து சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு 1/2 கப் அளவு இருக்கும். இப்போது இதை வந்து அரைக்கணும். கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நிறைய தண்ணி சேர்த்துக்கூடாது. இப்போ இந்த பவுலில் வந்து ஒரு 4 கப் இட்லி மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சதை சேர்த்துடலாம். நிறைய தண்ணி ஊற்றிட்டோம்னா இட்லி மாவு வந்து ரொம்ப தண்ணி ஆயிரும். அதனால முடிஞ்ச வரைக்கும் தண்ணி கம்மியாக வச்சு இதை நல்லா அரைச்சி சேர்த்துக்கணும். நல்லா கலந்து விட்டுலாம். பாருங்க, மாவே வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு கலர் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம அரைச்சி சேர்த்த பீட்ரூட்டுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே இட்லி மாவில் உப்பு இருக்குது. இதுக்கு மட்டும் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டலாம். அவ்வளோதான், மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இட்லி தட்டில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஒவ்வொரு குழியிலையும் நம்ம மாவை எடுத்து ஊற்றிடலாம். எல்லா தட்டுலையுமே மாவு ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இது ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு ஆல்ரெடி இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவு கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இட்லி தட்டை உள்ளே வச்சிடலாம். இதை மூடி வச்சு மிதமான தீயில ஒரு 7 நிமிஷம் இருந்ததுன்னா கரெக்டாக வெந்துடும். இப்போ இட்லி வெந்துருச்சு, எடுத்து வச்சாச்சு. இது கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும். இப்போ ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இட்லியெல்லாம் எடுத்துடலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அவ்வளோதான், ரொம்ப சுவையான ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய பீட்ரூட் இட்லி ரெடி ஆயிடுச்சு. இது சட்னி சாம்பாரோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த சிம்பிளான ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.